Hello aspirants, this is Win with CA YouTube channel. So என்னோட class mainly for SSC, RRB, banking students-க்கான daily current affairs class update பண்ணிட்டு வரேன். So வாங்க classக்குள்ள போலாம். அக்டோபர் 29 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ ஏஷியன் இந்தியாவை 2026 ஆண்ட மரைடைம் கோஆப்ரேஷன் ஆண்டாக அறிவிச்சிருக்கு. ஸோ 2025 அப்படின்றது ஏஷியன் இந்தியாவை இயர் ஆஃப் டூரிசமாக அறிவிச்சிருந்தது. தென் செகண்ட் நியூஸ். ஸோ ஸ்பெயின் ஓஷன் ஸ்கை 2025 பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் நான் நேட்டோ கண்ட்ரி இந்தியா தான். ஸோ நேட்டோவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். குளோபல் ஹேக்கத்தான் ஹர்பிங்கர் 2025. ஸோ இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானால லான்ச் செய்யப்பட்டிருக்கு. இன்னோவேஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதில் மெயினாக பார்த்தோம்னா நம்மளுக்கு கிரியேட் இன்னோவேட்டிவ், செக்யூர் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் தான் மெயின். தென் ஸோ இப்போ இந்தியா ஒரு ஹெவியஸ்டான மிலிட்ரி கம்யூனிகேஷன் சேட்டலைட் CMS-03 ஆர் அதோட அதர் நேம்னு பார்த்தோம்னா GSAT-7R ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க LVM-3 M5 ராக்கெட் மூலமாக. ஹனாய் கன்வென்ஷன். ஸோ இது யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ட்ரீட்டி. இதோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா, இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா சைபர் கிரைமை குறைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ வேர்ல்டில் குளோபல் கோஆப்ரேஷன் அப்படின்றது ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. BMAN ஸ்கீம், பில்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன் அசட்ஸ் அண்ட் நெட்வொர்க். ஸோ இது ஒரு 5-year பிளான் ஒடிசாவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காகனா ஏவியேஷன் செக்டாரை எனக்கு வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும் பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷனும் இணைந்து அனுசந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, மகா மெட்டெக் மிஷன் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான எய்மே அந்த ரொம்ப மெடிக்கல் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்குது அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. நெக்ஸ்ட், பிளாஸ்டிக் சர்ஜியன் மாதங்கி ராமகிருஷ்ணன் அவர்கள் இறந்துட்டாங்க. ஸோ இவங்க சென்னை, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. என்ன ஃபீல்டுனா பிளாஸ்டிக் சர்ஜியன், மெடிக்கல் ஃபீல்டு தான். ஸோ என்னோடய கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். ரஷ்யா ஒரு க்ரூசல் மிஷலை இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூக்ளியர் பவரில் ஆப்ரேட் ஆகுறது. ஸோ தட்ஸ் நேம் இஸ் பியூர் வெஸ்டினிக். ஸோ இதோட மீனிங் என்னென்னா ஸ்ட்ரோம் பெட்ரல். அதாவது இப்போ ரஷ்யா பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த டிஃபென்ஸ் இன்னும் நல்லா பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த குரூஷியல் மிஷலை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோட சோதனை நடத்தினது ஆர்க்டிக் ரீஜியனில் பன்கோவா டெஸ்ட் சைட்டில் இப்போது இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஏவி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த பியூர் வெஸ்டினிக் நியூக்ளியர் பவர் க்ரூசல் மிஷல் டெவலப் பண்ணது ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, நாட்டோ SSC-X9 ஸ்கைஃபால் அப்படின்றது தான். ஸோ இது கிரவுண்ட்லேருந்து லான்ச் பண்ணுற ஒரு லோ ஃப்ளையிங்கான க்ரூஷியல் மிசைல். இது நம்மளுக்கு நியூக்ளியர் பவர், நியூக்ளியர் ஆர்ம் ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ரஷ்யா உருவாக்குன நியூக்ளியர் பவர் க்ரூசல் மிஷலுக்கு நேம் என்ன? பியூர் வெஸ்டினிக். தட்ஸ் இட். அவுரங்காபாத் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ரீசண்டாக நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சத்ரபதி சாம்பாஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது யார் சத்ரபதி சாம்பாஜி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சத்ரபதி சிவாஜி இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களோட பையன்தான் சத்ரபதி சாம்பாஜி. ஸோ அவங்களுடைய நேமில் மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி இந்த அவுரங்காபாத் அப்படின்ற பிளேஸோட நேமையுமே இதுக்கு முன்னாடி 2022 சாம்பாஜி நகர் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷனையும் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவுரங்காபாத் அப்படின்றது நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்.
அவுரங்கசீப் அவங்களால இந்த அவுரங்காபாத் அப்படின்ற ஒரு நகர் வந்து தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அவருடைய அந்த கல்லறையில வந்து எழுந்த சில பிரச்சனைகள்னால நேம் வந்து சேஞ்ச் பண்ணதா சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த நியூஸ்ல நமக்கு இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ரீசெண்டா நேம் சேஞ்ச் பண்ண அவுரங்காபாத் ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரால இருக்கு. நியூ நேம் என்ன? சாம்பாஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அந்த ஸ்டேஷன் கோட் இதுக்கு முன்னாடி AWB, இப்போ CPSN. தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் என்பெக்டு ஸ்டேபிள் காயின், அதோட நேம் JPYC. ஸோ இந்த காயினை லான்ச் பண்ணியிருக்கிறது யாருன்னா ஜப்பான் தான். இந்த காயின் என்பெக்டு ஸ்டேபிள் காயின் அப்படின்றது என்னன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி. இது வந்து டிஜிட்டல் ஃபினான்ஸை ஒரு மேஜர் ஸ்டெப்பாக வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜப்பானில் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு சொத்து அந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கிரிப்டோ கரன்சினா என்ன? நம்மளுக்கு இது வந்துட்டு கரன்சியாக இருக்காது, டிஜிட்டல் மெத்தடில் ஒரு காயின். ஸோ அதுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அதுக்குன்னு ஒரு கோடு வச்சுருப்பாங்க. ஸோ ஜப்பானில் வந்து பார்த்தோம்னா இது அந்த நாட்டில் பத்திரம் பதிகிறது அந்த மாதிரி இதுலையும் சேமிச்சு வைக்கிறது, இந்த ரெண்டுலையுமே இந்த கிரிப்டோ கரன்சி மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்பெக்டு ஸ்டேபிள் காயின், அதோட நேம் என்ன? JPYC. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? ஜப்பானில். தட்ஸ் இட். ஃபீலியன் கன்ஸ்டலேஷன். ஸோ இது ஹாங்காங் பேஸாக இருக்கிற ஸ்டெல்லாரஸ் டெக்னாலஜி தான் இந்த ஃபீலியன் கன்ஸ்டலேஷனை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வேர்ல்டுலேயே ஒரு ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் சிஸ்டம். இது என்ன நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா 3D விண்ட் டேட்டாவை தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த நியூஸில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ 3D விண்ட் டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் சிஸ்டம் என்ன? ஃபீலியன் கன்ஸ்டலேஷன். யார் உருவாக்கியிருக்காங்க? ஹாங்காங்க பேஸாக இருக்கிற ஸ்டெல்லாரஸ் டெக்னாலஜி தான் உருவாக்கியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் இப்போ $280 மில்லியன் லோன் வந்து இந்தியன் ஸ்டேட்டில் கேரளாவுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ கேரளாவில் 11 மில்லியன் எல்டர் பீப்புள்ஸ் அண்ட் வல்னரி பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவங்களுக்கு அந்த டிஜிட்டல் சர்வீஸ், ஹெல்த்தை பற்றின டிஜிட்டல் சர்வீசஸ் இது எல்லாமே இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வேர்ல்டு பேங்க் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், வேர்ல்டு பேங்க் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்காக இப்போ லோன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க? கேரளா. என்ன பர்பஸ்க்காக? இம்ப்ரூவிங் ஹெல்த் சிஸ்டம். எவ்வளோ அமௌண்ட்? $280 மில்லியன் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியன் செஃப்பான சஞ்சீவ் குமார் அவர்களுக்கு வேர்ல்டு ஃபுட் ரைஸ் ஃபவுண்டேஷன் இப்போ ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. என்ன அவார்டுன்னா டாப் அக்ரி ஃபுட் பயோனியர். ஸோ இது என்ன ரீசனுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அந்த உணவு முறைகள் அதை நிலையாக ஆக்கி அதை ஊக்குவிச்சதுக்காகவும், அதே மாதிரி இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக மேம்படுத்தணும், இந்தியாவில் விவசாயத்தை ஆதரிக்கணும் அப்படின்னு இவர் பண்ண இந்த விஷயங்களுக்காக தான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் இவர் நியூட்ரி பத்சாலா திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தின் மூலமாக சமையல் கலையை விவசாயத்தோட இணைச்சு ரெண்டைக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுத்து ரெண்டையுமே டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரீசனுக்காகத்தான் கொடுக்குறாங்க சஞ்சீவ் குமார் அவார்ட். ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ யார் அவார்டு கொடுக்குறா? வேர்ல்டு ஃபுட் ரைஸ் ஃபவுண்டேஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு கொடுக்குறாங்க? சஞ்சீவ் குமார் இந்தியன் செஃப் அவர்களுக்கு. அவார்ட் நேம் என்ன? டாப் அக்ரி ஃபுட் பயோனியர். தட்ஸ் இட்.
இலக்கியத்திற்காக கொடுக்கப்படுற புக்கர் பிரைஸ் அவார்டில் இப்போ குழந்தைகளுக்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 8லேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கணும் குழந்தைகளோட ஏஜ் லிமிட். புக்கு வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் எழுதியிருக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் மொழி பெயர்த்திருக்கணும். ஸோ இதுக்காக அந்த அவார்டு ப்ரைஸ் வந்து 50,000 பவுண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த நியூஸில் இது வந்து 2026 டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 2027 தான் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், புக்கர் பிரைஸ் ஃபவுண்டேஷன் இப்போ ரீசெண்டாக என்ன அவார்டு வந்து கொடுக்குறதா லான்ச் பண்ணியிருக்காங்க, சில்ட்ரன் புக்கர் பிரைஸ். ஸோ இது எத்தனை வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு, 8லேருந்து 12 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு, அவங்களுக்கு கொடுக்குற அவார்டு எவ்வளவு, 50,000 பவுண்டு. தட்ஸ் இட். First passenger vessel that completed its maiden voyage to Barren Island அப்படின்னு பார்த்தோம்னா that name is சிந்து. அதாவது ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிருவோம் இந்த நியூஸில். இந்த சிந்துன்றது ஒரு கப்பல், சரிங்களா? இது பேரன் தீவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பேரன் தீவுனா என்ன அப்படின்னா நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஆக்டிவேஷனில் இருக்கிற ஒரு எரிமலை. ஸோ இந்த பேரன் தீவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பயணம் அப்படின்றது நம்மளுக்கு போர்ட் பிளேயரில் ஹார்டோ வார்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன, எதுக்காக இந்த கப்பல் போகுது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அங்கே வந்து சுற்றுலாவை வந்து இன்னும் மேம்படுத்தணும், டூரிசம் நம்மளுக்கு இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஸோ இந்த நியூஸில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பேரன் ஐலாண்டுக்கு கம்ப்ளீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் வெசல் நேம் என்ன, சிந்து. தட்ஸ் இட். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.